8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வகுப்பில் நாம் தமிழ் பாட புத்தகத்தில் இயல் 3 தொடங்க இருக்கிறோம். இயல் 3. இந்த இயல் முழுவதும் நமக்கு உடலின் சிறப்பையும் உடலை பாதுகாக்கும் முறைகளையும் இலக்கியங்கள் வழி விளக்கும் வகையில் அமைந்துள்ளது. இதில் தமிழ் மருத்துவத்தின் தொன்மை, சிறப்பு, மனித உறுப்புகளின் செயல்பாடுகள், முக்கியமாக மூளையின் செயல்பாடு போன்றவை பற்றியெல்லாம் கூறுவதாக அமைந்துள்ளது. இதில் இன்றைய வகுப்பில் நாம் நோயும் மருந்தும் எனும் தலைப்பில் அமைந்த ஒரு செய்யுளையும் அதனைத் தொடர்ந்து வருமுன் காப்போம் எனும் தலைப்பில் அமைந்த ஒரு பாடலையும் நாம் பார்க்க இருக்கிறோம். உடலை ஓம்புமின் எனும் தலைப்பிடப்பட்ட இந்த இயலில் முதலில் அமைந்துள்ள நோயும் மருந்தும் எனும் பாடலை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல் ஐஞ்சிறும் காப்பியங்களுள் ஒன்றாகிய நீலகேசி எனும் நூலில் அமைந்துள்ளது. தமிழ் மொழியில் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் என்று காப்பிய வகைகளை வகைப்படுத்துவர். இதில் ஐம்பெரும் காப்பியங்கள் வரிசையில் அமைந்துள்ள நூல்கள் குறித்து நாம் முன்னரே படித்திருக்கிறோம். அவை சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி எனும் நூல்களாகும். ஐஞ்சிறும் காப்பியங்கள் வரிசையில் அமைந்த நூல்கள் என்னென்ன? நீலகேசி, சூளாமணி, உதயன குமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம் எனும் இந்த 5 நூல்களும் ஐஞ்சிறு காப்பியங்கள் எனப்படுகிறது. இதில் நீலகேசி என்பது சமண நூல், அதாவது மதங்களில் ஒன்று சமண மதம். இந்த சமண நூலானது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றாகிய குண்டலகேசி எனும் பௌத்த சமய நூலை எதிர்த்து வாதம் செய்து சமண சமயமே சிறந்தது என்று நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த நீலகேசிக்கு தருக்க நூல் என்ற பெயரும் உண்டு. அதாவது தமிழ் மொழியிலே தோன்றிய தர்க்க ரீதியான ஒரு பாடல். தர்க்கம் செய்வது, வாதம் செய்வது என்று சொல்வோம் அல்லவா, அதுதான். அப்படியாக தன்னுடைய சமண மதம்தான் சிறந்தது என்று நீலகேசி வாதிட்டு நிரூபிப்பதாக அமைந்ததே இந்த நூல். நீலகேசி என்பது பெயர் காரணத்தை பார்த்தோம் என்றால் கருமையான நீண்ட கூந்தலை உடைய பெண் என்று பொருள். அதாவது நீல நிறத்தை கருமை நிறத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். கேசி என்பது பெண்பாலையும் குறிக்கும், கேசம் என்ற சொல்லையும் குறிக்கும். நீண்ட கரும் கூந்தலை உடைய பெண்ணாகிய அந்த நீலகேசி சமண சமயம்தான் சிறந்தது என்று வாதிட்டு நிரூபிப்பதாக இந்த நூல் அமைந்துள்ளது. இந்த நூலின் ஆசிரியர் குறித்து அறிய முடியவில்லை. இந்த நூல் கடவுள் வாழ்த்து தவிர 10 பகுதிகளாக, அதாவது மொத்தம் 11 பகுதிகளாக 894 பாடல்களாக உள்ளது. இது முழுக்க விருத்தப்பாவால் ஆனது. நீலகேசி காப்பியத்தின் தரு உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை இப்போது நாம் பார்ப்போம். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருபவை நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர் குறிப்பிட்டனர். அந்த நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன. அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல்களை அறிவோம். உலகிலேயே மிகவும் உயர்ந்தது, விலை மதிக்க முடியாதது நமது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது என்ன? இந்த உடலுக்குள் உறைந்திருக்கக்கூடிய அந்த உயிர், இரண்டும் இணைந்து செயல்படுவதையே நாம் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம்.
இந்த வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நமது உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உள்ளத்திற்கும் உடலிற்கும் இசைவான ஒரு சூழல் இருந்தால் மட்டுமே நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். உடலிலே ஏற்படக்கூடிய துன்பங்களையும் குறைகளையும் நோய் என்று சொல்லுவோம். அதே போல ஒரு மனிதனது உள்ளத்திலே தோன்றக்கூடிய தீய எண்ணங்களும் அதனால் விளையும் துன்பங்களும் நோய்கள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் மனது மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனதின் மகிழ்ச்சி தான் உடலின் ஆரோக்கியத்தையே நிர்ணயிக்கிறது. அப்படி நோக்கின் இந்த உள்ளமும் உடலும் இணைந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் உடலிற்கும் உள்ளத்திற்கும் நோய்கள் ஏற்படும். அந்த நோய்களை என்னவென்று சொல்லலாம்? அந்த நோய்களை தீர்ப்பதற்கான மருந்துகள் என்ன? அந்த நோய்கள் எவ்வாறு தீரும் என்பதை பற்றி தான் இந்த பாடல்கள் நமக்கு விளக்குகிறது. பாடல் வரிகளை பார்ப்போம். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. இப்போது முதல் பாடலையும் அதன் பொருளையும் பார்ப்போம். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். இந்த பாடலை நாம் பொருள் கொள்ளும் பொழுது கடைசி வரியிலிருந்து பொருள் கொள்ள வேண்டும். எப்படி என்றால் பாடலின் பொருளை கூறுகிறேன். நிழல் இகழும் பூனாய். நிழல் இகழும் ஒளி பொருந்திய அணிகலன்களை பூனாய் அணிந்தவளே. ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே. நிழல் இகழும் பூனாய் என்பதற்கான பொருள். உன்னிடத்திலே யார் வினவும் காலும், யார் வினவினாலும் கேட்டாலும் எதை பற்றி? நோயின் தன்மையை பற்றி நீ என்ன சொல்ல வேண்டும்? அவை மூன்று கூற்றவா, அவை மூன்று பிரிவுகள் ஆகும் என்று நேர்வனவே ஆகும் என்று கூற வேண்டும். அதாவது அழகிய ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, உன்னிடத்தில் நோயின் தன்மையை யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என்று அறிவாயாக என்பதாக இந்த இரண்டு வரிகள் அமைந்துள்ளது. சரி, நோயின் பிரிவுகள் மூன்று என்று கூறியாயிற்று. அது என்ன மூன்று? முதல் இரண்டு வரிகளை இங்கே நாம் பார்க்க வேண்டும். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும். நோயினது தன்மைகள் மூன்று என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று முதலிலே கூறிய ஆசிரியர் அடுத்து அந்த நோய்களின் தன்மைகளையும் கூறுகிறார். தீர்வனவும் மருந்தினால் நீங்கக்கூடிய நோய்கள். பொதுவாக நோய்கள் என்பது அனைவருக்கும் உரிய ஒன்று. அந்த நோய்கள் சாதாரணமாக நாம் சொல்வோம் என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி போன்றவையெல்லாம் ஏதாவது மருந்து உட்கொண்டால் அந்த மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த நோயினது தன்மை என்னாகும்? நீங்கிவிடும். அல்லது
அதற்குரிய ஆகாரங்களின் மூலமாக நாம் நமது உடலையை சீர்படுத்தி கொள்ளலாம். அப்படியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தின் காரணமாக அந்த நோயானது தீர்ந்துவிடும். அதனையே தீர்வன என்று சொல்லுகிறார். தீர்வன என்பது அந்த நோய் தோன்றிய நோயானது நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்தின் காரணமாக தீர்ந்து விடுகிறது, நீங்கி விடுகிறது. அது ஒரு வகை. அடுத்ததாக தீராத்திரத்தனவும், எந்த வகையான மருந்துகளாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை. இதில் ஆட்கொள்ளி நோய்கள், புற்றுநோய் என பல நோய்களை நாம் கூறலாம். அதாவது மருந்தே இல்லாத நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள் என்று சொல்லலாம். 2 வகை. 3வது வகை செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தின் காரணமாக சில நோய்கள் நீங்கியது போன்று வெளித்தோற்றத்தில் தோன்றும். ஆனால் அது முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தந்து கொண்டே இருக்கும். அத்தகைய நோய்களை தான் செய்மருந்தின் ஊர்வனவும், நாம் எடுத்துக்கொண்ட அந்த மருந்தின் காரணமாக நீங்கியது போன்று காட்சி தரக்கூடிய அந்த நோய்களானது என்ன பண்ணும்? உவசமம் என்றால் அடங்கி இருக்கும். எங்கு அடங்கி இருக்கும்? உள்ளுக்குள்ளாக அந்த நோயானது அடங்கி இருக்கும். எனவே நோயின் தன்மைகள் 3 வகை என்று ஆசிரியர் இங்கே விளக்குகிறார். உடலில் தோன்றும் நோய்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்தின் காரணமாக தீர்வன. எத்தகைய மருந்து எடுத்துக்கொண்டாலும் தீராது இருப்பன. மருந்து எடுத்துக்கொள்வதால் தீர்ந்தது போல வெளித்தோற்றத்தில் தோன்றினாலும் உள்ளுக்குள் இருந்து நமக்கு துன்பம் தரக்கூடியன என்று 3 வகைப்படும். எனவே அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்ணே, உன்னிடத்தில் நோயின் தன்மையை யார் வினவினாலும் அது 3 பிரிவுகள் என்று அறிந்து கொள், கூறு என்று கூறும் வகையிலே இந்த பாடலானது அமைந்துள்ளது. அடுத்த பாடல். பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை, அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. ஓர்தல் தெளிவொடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. பாடலின் பொருள். பேர்தற்கு அரும்பிணி. பேர்தற்கு என்றால் அகற்றுவதற்கு, அரியவை, கஷ்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிறவி பிணி என்று சொல்லுகிறார். பேர்தற்கு அரும்பிணிதாம் இவை. அகற்றுவதற்கு கடினமான ஒரு விஷயம் என்னவென்றால் பிறவி பிணி. இந்த பிறப்பெடுப்பதே அது துன்பம் தரக்கூடிய ஒன்று. இவற்றை தீர்க்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பின்னாடி வரிகளில் அதை சொல்கிறாரு. நீக்கதற்கு அரியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த பிறவி துன்பம்தான் என்று சொல்லுகிறார். பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை, அப்பிணி, அந்த பிணியானது தீர்தற்கு உரிய, நீங்குவதற்கு உரிய மருந்து ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா திரியோக மருந்து இவை. திரியோக மருந்துன்னா 3 யோக மருந்து என்று சொல்லுகிறார்கள். நோயின் தன்மை 3 என்று முதல் பாடலிலே கூறினார். தீர்வன, தீராமல் இருப்பன, தீர்வது போன்று தோன்றினாலும் உள்ளுக்குள் இருந்து துன்பம் செய்வன என்று நோயின் தன்மைகள் 3 என்று கூறிய ஆசிரியர் அடுத்ததாக நீக்குதற்கு அரிய பெரும் பிணி என்று பிறவியை சொல்லுகிறார். பிறவி பிணியை சொல்லுகிறார். அந்த பிணியையும் தீர்ப்பதற்கு மருந்து உண்டு என்று சொல்லுகிறார். உள்ளத்திலே தோன்றக்கூடிய அந்த தீய எண்ணங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய துன்பங்கள், நோய்கள் ஏற்படுவதற்கே காரணம் நாம் முன் பிறவியில் செய்த நல்வினை, தீவினை ஆகியவற்றை
பொறுத்தும் அமையும் என்று சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல தான் இங்கே சொல்லுகிறார். பிறவி பிணி, பிறவிதோறும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த பிணி, அந்த நோய். எதன் காரணமாக? நாம் செய்த நன்மை தீமையின் காரணமாக. எனவே தீர்ப்பதற்கு அரிதான ஒரு விஷயம் அந்த பிறவியோடு தொடர்ந்து வரக்கூடிய அந்த பிணிகள் என்று சொல்லுகிறார். அவற்றையும் தீர்த்து விடலாம், அதற்கும் மருந்து உண்டு. எப்படிப்பட்ட மருந்து? திரியோக மருந்து, 3 யோக மருந்து உண்டு என்று சொல்லுகிறார். அது என்ன யோக மருந்து 3? ஓர்தல், அடுத்ததாக தெளிவு, அடுத்ததாக ஒழுக்கம். இங்கே ஓர்தல் என்பது நல்ல அறிவு, அந்த பிறவி பிணியை தீர்ப்பதற்கான வழிவகையை உணரக்கூடிய அறிவு. அடுத்ததாக தெளிவு, நற்காட்சி என்று இதை சொல்லுகிறார். நற்காட்சி என்ன, அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அறியக்கூடிய ஒரு அறிவு. அடுத்ததாக ஒழுக்கம், அந்த தீவினைகள் செய்யாமல் நம்மை நாம் காத்து கொள்ளக்கூடிய நல்லொழுக்கம். இந்த 3ம் தான் பிறவி பிணியை நீக்குவதற்கான 3 யோக மருந்துகள் என்று ஆசிரியர் இங்கே கூறுகிறார். அவற்றை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடையலாம் என்று சொல்லுகிறார். இந்த பாடலிலே நல்லறிவு என்பது பிறவி துன்பத்தை நீக்குவதற்கு காரணமாகிய அந்த இறைவனை அறியும் அறிவு என்று கொள்ளலாம். நற்காட்சி என்பது அந்த இறைவனை அடையும் வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கூறலாம். நல் ஒழுக்கம் என்பது அந்த இறைவனை அடைவதற்கும் பிறவி பிணியை நீக்குவதற்குமாக நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் எவை என்று நீக்கி ஒழுக்கமான நல்ல நெறிகளை நாம் கடைபிடிப்பதையே நல் ஒழுக்கம் என்று சொல்லுகிறார். நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் எனும் இந்த 3ம் யோக மருந்துகளாக இங்கே குறிப்பிடுகிறார். எவற்றை இந்த யோக மருந்துகள் நீக்குகிறது என்றால் பிறவி துன்பங்களை நீக்குகிறது என்று சொல்லுகிறார். எனவே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி நாம் உயரிய இன்பத்தை அடைய முடியும் என்று ஆசிரியர் மிக தெளிவாக அழகாக இங்கே கூறியிருக்கிறார். பாடலின் பொருள்: ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மைகளை யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக. 1. மருந்தினால் நீங்கும் நோய்கள். மற்றொன்று எதனாலும் தீரா தன்மையுடைய நோய்கள். மற்றொரு வகை அடங்கி இருப்பனவே போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவது 3வது வகை. அதே போல அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3: நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் என்று பாடலின் பொருளை நாம் உணர்கிறோம். மீண்டும் ஒரு முறை பாடல்: தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை, அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. ஓர்தல், தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. இதில் 2வது பாடல் நட்சத்திர குறியிடப்பட்ட பாடல், மனப்பாட பகுதி. நீங்கள் அதை படித்து கொள்ளவும். மேலும் இந்த பாடலின் சொல்லும் பொருளும் குறித்து இப்போது பார்ப்போம். தீர்வன நீங்குபவை, உவசமம் அடங்கி இருத்தல், நிழல் இகழும் ஒளி பொருந்திய, பேர்தற்கு அகற்றுவதற்கு, திரியோக மருந்து 3 யோக மருந்து, தெளிவு என்பது நற்காட்சி, திறத்தன தன்மையுடையன, கூற்றவா பிரிவுகளாக,
பூனாய் அணிகலன்களை அணிந்தவள். பிணி துன்பம். ஓர்தல் நல்லறிவு. பிறவார் பிறக்க மாட்டார். இனி அடுத்ததாக மதிப்பீடு பகுதியில் அமைந்துள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எனும் பகுதியை பார்ப்போம். உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். அணி, பனி, பிணி, மணி. இதில் சரியான விடை பிணி, அதாவது நோய். உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். அடுத்து நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 2, 3, 4, 5. எத்தனை இதற்கு சரியான விடை? தீர்வன, தீராத்திரத்தன, செய்மருந்தின் ஊர்வன. அப்படி என்றால் இதற்கு சரியான விடை 3. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. அடுத்ததாக இவையுண்டார் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யுண்டார், இவ்வுண்டார், இவை உண்டார், இவை யுண்டார். இதற்கு சரியான விடை இவை உண்டார். 4வது வினா. தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாம் இனி, தாம் இனி, தாமினி, தாமணி. இதற்கு சரியான விடை தாமினி. மாணவர்களே, அடுத்ததாக இயல் 3இல் கவிதை பிழை எனும் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு பாடலை பார்ப்போம். இந்த பாடலின் தலைப்பு வருமுன் காப்போம். இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார். இவர் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழிமான்மியம், கதர் பிறந்த கதை ஆகிய கவிதை நூல்களையும் உமர்கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். மலரும் ஆலயம் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு நமக்கு தரப்பட்டுள்ளது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை. இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றையே நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நமது உடலும் மனமும் உறுதியாக இருக்க வேண்டும், அதாவது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்மால் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். இல்லை என்றால் எவ்வளவு நமக்கு சொத்துக்கள் இருந்தாலும், நமக்கு பெரிய வீடு, நிலம் எல்லாம் இருந்தாலும், பொருள்கள் இருந்தாலும், நகை, பணம், நமது தேவைக்கேற்ப வாகனங்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட நாம் ஆரோக்கியமான உடல்நிலை இல்லாமல் இருந்தால் அவற்றை அனுபவிக்க முடியாது. எனவே நமக்கு தேவையானது நல்ல ஆரோக்கியமான உடல்தான். அந்த ஆரோக்கியமான உடலை நாம் எப்படி பெற வேண்டும்? ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும். நம்மையும் நாம் இருக்கக்கூடிய இருப்பிடத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சுத்தமுள்ள இடம்தான் சுகத்தை நமக்கு கொடுக்கும். எனவே அதை நாம் நித்தம் நித்தம் பேணுவையில் தினம் தினம் அனுதினமும் அந்த சுத்தத்தை, தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீண்ட ஆயுள் பெறுவாயே, நீடித்த வாழ்நாளை பெறலாம். மீண்டும் பாடல். உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ?
சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூடையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. இன்றைய வாழ்வியல் சூழலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இங்கே நமக்கு கவிமணி அழகாக சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை இனிதாக அமைய ஆரோக்கியம் தேவை, சுத்தமான ஒரு வாழ்க்கை தேவை. இதுதான் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, காலை மாலை 2 நேரமும் நாம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட இடங்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும்? தூய்மையான காற்று வீசுகின்ற இடங்களில் நாம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடைப்பயிற்சியை மேற்கொண்டு வாழ்பவர்கள் நல்ல சுத்தமான காற்றை சுவாசித்து வாழ்வோரை நோய் அணுகாது. எனவே உயிரை கவரும் யமனை காலன் என்று கூறுவர். அந்த காலன் அத்தகைய மனிதரை காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போய் விடுவார் என்று சொல்லுகிறார். மேலும் கூடையே குடித்தாலும் நாம் எப்படி குடிக்க வேண்டும்? குளித்த பிறகு குடிக்க வேண்டும். கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்று நாம் சிறுவயதிலே படித்திருக்கிறோம். அதையேத்தான் இங்கு மீண்டும் கூறுகிறோம். கூழை குடித்தாலும் குளித்த பிறகு குடிக்க வேண்டும். அதே போல ஏழையாக இருந்தாலும் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். ஒரு மனிதனுக்கு உறக்கம் மிக மிக அவசியம் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல். மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடும் அப்பா, 100 வயது தரும் அப்பா. மீண்டும் பாடல். மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடும் அப்பா, 100 வயது தரும் அப்பா. அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். இன்றைய உணவு பழக்க வழக்க முறை மிகவும் மோசமாக உள்ளது. அதுவும் சிறு குழந்தைகளிடத்திலே ஆரோக்கியமான நல்ல உணவுகளை உண்ணக்கூடிய நிலை தற்போது சற்றே மீண்டு வருகிறது என்று சொல்லலாம். ஆனாலும் கூட இது முழு திருப்தியான ஒரு விஷயமாக இல்லை. உணவு உண்பது என்பது இப்பொழுது பசிக்காக ஆரோக்கியமான உணவை உண்ணுவதை விட ருசிக்காக உடல் நலத்தை கெடுக்கும் உணவுகளை விரும்பி உண்ணுகின்றோம். இந்த நிலையானது தொடருகின்ற பொழுது நமது செரிமான மண்டலமும் தடுமாறி நமக்கு நோயை ஏற்படுத்துகிறது. நம்மை சுற்றியுள்ள அனைத்து விஷயங்களிலுமே இப்பொழுது மாசு நிறைந்துள்ளது. காற்றில் மாசு, நீரில் குடிக்கின்ற நீரில் மாசு, உண்ணுகின்ற உணவுப் பொருளில் மாசு, இத்தனையும் சேர்ந்து நமக்கு நோய்களை உருவாக்குகிறது. எனவே இவற்றை நீக்கினால் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். அளவாக உண்ண வேண்டும், பசித்த பின் உண்ண வேண்டும். உண்ணுகின்ற உணவு ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல உணவாக இருக்க வேண்டும். தூய்மையான காற்று தேவை, குடிக்க நல்ல தண்ணீர் தேவை.
இவையெல்லாம் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். அது மட்டுமல்ல, நோயை ஓட்டிவிட்டு 100 வயது நம்மை வாழ வைக்கும் என்று கவிஞர் இங்கே அழகாக சொல்லுகிறார். அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. அருமையான நம் உடலானது நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக. ஆகவே நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம் என்று கவிமணி தேசிக விநாயகனார் கூறுகிறார். இந்த உலகத்திலே உயர்வானது மனித உயிர்தான். அந்த மனிதனானவன் தன்னுடைய வாழ்க்கையை வளமாக வாழ்வதற்கு கைக்கொள்ள வேண்டிய முறைகளுள் ஒன்று உடலினை உறுதியாக வைத்துக்கொள்வது. உடலில் ஆரோக்கியமாக இருப்பவர்களே உள்ளத்தில் மகிழ்ச்சி உடையவராக இருப்பார்கள். எனவே சுத்தத்தை பேண வேண்டும். அதே போல தூய்மையை அன்றாடம் போற்றி பாதுகாக்க வேண்டும். காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை யமன் அணுக மாட்டான். அது மட்டுமல்ல, கூழே ஆனாலும் குளித்து குடிக்க வேண்டும். அதே போல வறுமையில் இருந்தாலும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும். அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட நேரிடும். தூய்மையான காற்று, நல்ல நீர், நன்கு பசித்த பின் உண்பது இவை நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். 100 ஆண்டுகள் வாழ வைக்கும். அரிய உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக என்று கவிமணி தேசிக விநாயகனார் நமக்கு இந்த பாடலை கொடுத்திருக்கிறார். நோய் அணுகாமல் நாம் வாழ வேண்டும், உலகம் புகழ வாழ வேண்டும் என்று அவர் நம்மிடையே கூறுகிறார். மீண்டும் பாடலை ஒருமுறை படிப்போம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. குழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடும் அப்பா, 100 வயதும் தரும் அப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயோ, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. நீ பாடலின் சொல்லும் பொருளும் குறித்து காண்போம். நித்தம் நித்தம் நாள்தோறும், மட்டு அளவு, சுண்ட நன்கு, வையம் உலகம், பேணுவையில் பாதுகாத்தல், திட்டுமுட்டு தடுமாற்றம். பாடலின் பொருள்: உடலில் உறுதி கொண்டவர் உலகில் மகிழ்ச்சி உடையவர். உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்வை பெறலாம். காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர யமனும் அணுக மாட்டான். எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும். நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமான தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்று, நல்ல குடிநீர், நன்கு பசித்த பிறகு உண்பது நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். 100 ஆண்டு வாழ வைக்கும்.
அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கு வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக. ஆகவே நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம் என்று கவிமணி தேசிக விநாயகனார் வருமுன் காப்போம் எனும் பாடல் வழி நமக்கு அறிவுறுத்துகிறார். இனி இந்த பகுதியில் அமைந்துள்ள புத்தக பயிற்சிகளை பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். நிலம் போற்ற வாழ்ந்தார், வையம் போற்ற வாழ்ந்தார், களம் போற்ற வாழ்ந்தார், வானம் போற்ற வாழ்ந்தார். சரியான விடை வையம் போற்ற வாழ்ந்தார். அடுத்த வினா, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம், நலம் கூட்டல் எலாம், நலன் கூட்டல் எலாம். இதற்கு சரியான விடை நலம் கூட்டல் எல்லாம். அடுத்து இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடவெங்கும், இடம் எங்கும், இடமெங்கும், இடம் எங்கும். இதற்கு சரியான விடை இடமெங்கும். மாணவர்களே, இன்றைய காணொளி வகுப்பில் நாம் இயல் 3 அமைந்துள்ள கவிதை பேழை எனும் பகுதியில் 2 பாடல்களை பார்த்தோம். ஒன்று ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்றாகிய நீலகேசி கூறிய நோயின் 3 வகைகளையும் அதை தீர்க்கும் 3 மருந்துகளையும் பார்த்தோம். நோய் என்பது உடலை உள்ளத்தையும் பொறுத்து அமைகிறது என்பதை அறிந்து கொண்டோம். அந்த நோயை 3 வகைகளாக இங்கே வகைப்படுத்தி அவற்றிற்கான மருந்தாக திரியோக மருந்து என்று நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவற்றை குறிப்பிட்டு நீலகேசி ஆசிரியர் நமக்கு விளக்கி இருந்தார். அதே போல நோயை மருந்தும் எனும் தலைப்பை தொடர்ந்து கவிதை பேழை எனும் பகுதியில் கவிமணி தேசிக விநாயகனார் வருமுன் காப்போம் எனும் தலைப்பில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு ஏற்றாற்போல கருத்துக்களை அழகாக தெளிவுபடுத்தி நமக்கு விளக்கியிருந்தார். ஒரு மனிதனது வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமெனில் அவன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அந்த ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது நல்ல காற்று, சுத்தமான காற்று, நல்ல நீர், உடற்பயிற்சி மற்றும் நல்ல உறக்கம், மேலும் அளவான உணவு முறை, பசித்த பின் உண்ணுதல் என்று வாழ்வியல் நெறிகளை அழகாக கூறினார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எனவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த அழகான உலகில் அழகான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்று கவிமணி தேசிக விநாயகனார் நமக்கு அறிவுறுத்தியிருந்தார். மேலும் இந்த 2 பகுதிகளுக்கான சொல்லும் பொருளும் மற்றும் புத்தக பயிற்சிகள் குறித்தும் நாம் பார்த்தோம். ஒரு முறைக்கு 2 முறை பாடல்களையும் பாடலின் பொருள்களையும் பார்த்தோம். மாணவர்களை, இந்த பாடப்பகுதியில் இதனுடைய தொடர்புடைய பயிற்சித்தாள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பயிற்சித்தாளுக்குரிய விடைகளை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து எழுதி வைத்து கொள்ளவும். அதே போல இந்த பகுதிகளுக்குரிய வினா விடைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வினாவிடைகள் வழங்கப்படும் அந்த நாட்களில் அல்லது அந்த வாரங்களிலாவது எழுதி முடித்தால் பிறகு நாம் அவசரமாக பிழைகளோடு எழுதுவதை தவிர்க்கலாம். எனவே கவனம் கொடுத்து அந்த வகுப்பறை ஏட்டில் உங்களது வினா விடைகளையும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளவும். பாடல்களை நட்சத்திர குறியிடப்பட்ட பாடல்களை மனப்பாடம் செய்து கொள்ளவும். மேலும் பாடலை சத்தம் போட்டு படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மொழி வளமானது உங்களுக்கு பெருகும். மேலும் இன்றைய சூழலில் நாம் அனைவருமே மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். கொரோனா என்ற அந்த ஒரு நோயானது, அந்த தொற்றானது பரவி வரும் சூழ்நிலையில் இந்த வருமுன் காப்போம் மற்றும் நோயும் மருந்தும் குறித்து நாம் படித்ததும் கூட நன்மைக்கு என்று நாம் அறிந்து கொண்டோம். இருக்கின்ற நேரத்தை நீங்கள் பயனுள்ள வகைகளிலே உங்களது வீட்டிலே நீங்கள் செலவழிக்க வேண்டும். அதாவது முடிந்தளவு உங்களது வீட்டிற்குள்ளாகவே உங்களால் முடிந்த எளிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். மேலும்
நீங்கள் உங்களையும் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு வீட்டை சுற்றிலும் அல்லது வீட்டிற்குள்ளாகவே சிறிய செடிகளை வளர்ப்பது போன்ற பயனுள்ள வகைகளை உங்களது நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் மிக மிக அவசியம். எனவே அனைவரும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.